Chennai Silks. கச்சா எண்ணெய் உலக அரசியலில் எப்போதுமே முக்கிய இடத்தை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. அண்மையில் அமெரிக்க அரசாங்கம் அதிரடியாக வெனிசுலா நாட்டின் மீது இராணுவ நடவடிக்கை எடுத்ததற்கு இந்த கச்சா எண்ணெய் தான் காரணம். வெனிசுலா கச்சா எண்ணெய் வளம் மிக்க நாடு. ஆனால் வெனிசுலாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையே பல ஆண்டுகளாக நிலவக்கூடிய அரசியல் ரீதியிலான மோதல் காரணமாக அமெரிக்கா வெனிசுலா மீது கடும் பொருளாதார தடைகளை விதித்திருந்தது. இதனால் அந்த நாடு தங்களுடைய கச்சா எண்ணெய் வளங்களை திறமையாக பயன்படுத்தி பொருளாதாரத்தை மேம்படுத்த முடியாமல் தவித்து வந்தது. இந்த சூழலில்தான் ஜனவரி மாதம் முதல் வாரத்தில் திடீரென அமெரிக்க இராணுவம் வெனிசுலா நாட்டின் மீது இராணுவ நடவடிக்கை மேற்கொண்டது. இதனையடுத்து வெனிசுலா நாட்டு அதிபர் நிக்கோலஸ் மதுரோ மற்றும் அவருடைய மனைவி ஆகியோர் சிறைப்பிடிக்கப்பட்டு அமெரிக்காவிற்கு நாடு கடத்தப்பட்டனர். இதனையடுத்து வெனிசுலாவில் இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்களை இனி அமெரிக்கா தான் நிர்வாகம் செய்ய போகிறது என ட்ரம்ப் வெளிப்படையாகவே அறிவித்தார். இந்தியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையே மோதல் நிலவி வந்ததற்கு இந்தியா ரஷ்யாவிடம் தள்ளுபடி விலையில் கச்சா எண்ணெய் வாங்கியதுதான் காரணம். ட்ரம்ப் அதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து வந்தார். இதனால் தான் இந்தியா மீது 50% வரியையும் விதித்தார். அண்மையில்தான் இந்த பிரச்சனை கொஞ்சம் தணிந்தது. இந்தியா ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதற்கு மாற்றாக வெனிசுலாவிடமிருந்து இனி கச்சா எண்ணெய் வாங்கப் போகிறது என்று ட்ரம்பே அறிவித்தார். இந்த சூழலில்தான் மணி கண்ட்ரோல் தளத்தில் ஒரு முக்கியமான செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. அதாவது வெனிசுலாவிடமிருந்து நேரடியாக கச்சா எண்ணெய் வாங்குவதற்கான முக்கியமான உரிமத்தை முகேஷ் அம்பானிக்கு சொந்தமான ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனம் பெற்றிருப்பதாக அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ரிலையன்ஸ் நேரடியாக வெனிசுலா நாட்டிடமிருந்து எந்த ஒரு பொருளாதார தடையும் இல்லாமல் கச்சா எண்ணெயை வாங்கி பயன்படுத்த அனுமதிக்கும் வகையில் அமெரிக்கா பொது உரிமம் தந்திருப்பதாக அந்த செய்தியில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. எனவே இதன் மூலம் முகேஷ் அம்பானிக்கு சொந்தமான ரிலையன்ஸ் நிறுவனம் வெனிசுலா நாட்டைச் சேர்ந்த நிறுவனங்களிடமிருந்து அல்லது முகவர்களிடமிருந்து நேரடியாக கச்சா எண்ணெய் வாங்கலாம். அதனை சுத்திகரித்து பெட்ரோல், டீசலாக மாற்றி பயன்படுத்தலாம். அல்லது வெனிசுலாவிலிருந்து வாங்கி சுத்திகரிக்கப்பட்ட பின் எண்ணெயை பயன்படுத்தலாம். அமெரிக்காவின் வரி அழுத்தங்களால் ரிலையன்ஸ் உள்ளிட்ட இந்திய எண்ணெய் நிறுவனங்கள் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை குறைத்து வந்தன. தற்போது அமெரிக்க அரசு ரிலையன்ஸ் நிறுவனத்திற்கு வெனிசுலாவிடமிருந்து எண்ணெய் வாங்கி பயன்படுத்துவதற்கு பெரிய கிரீன் சிக்னல் கொடுத்திருக்கிறது. ரிலையன்ஸ் நிறுவனம் கடந்த ஜனவரி மாதமே இதற்கான உரிமம் வேண்டி விண்ணப்பம் செய்திருந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நேரடியாக வெனிசுலாவிடமிருந்தே கச்சா எண்ணெயை வாங்குகிறார்கள் என்பதால் ரிலையன்ஸுக்கு தள்ளுபடி விலையில் எண்ணெய் கிடைக்கும் என்றும் இனி ரஷ்யாவுக்கு மாற்றாக ரிலையன்ஸ் வெனிசுலாவிடமிருந்து எண்ணெய் வாங்கும் என்றும் சொல்லப்படுகிறது. வெனிசுலாவிலிருந்து இந்தியா எண்ணெய் வாங்கும் என்று அமெரிக்கா சொன்னதன் மூலமாக ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் மற்றும் ONGC ஆகியவை பெரிதும் பலனடையும் என்று சர்வதேச நிதி ஆலோசனை நிறுவனங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறது. குறிப்பாக ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்று பார்த்தால், வெனிசுலா கச்சா எண்ணெயின் தன்மை மிகவும் கடினமானது, அமிலத்தன்மை அதிகமாக கொண்டது. இத்தகைய எண்ணெயை சுத்திகரிப்பு செய்ய சுத்திகரிப்பு ஆலைக்கு சில சிறந்த கட்டமைப்பு மிகவும் அவசியம். அமெரிக்காவில் இருக்கும் பெரும்பாலான சுத்திகரிப்பு ஆலையில் ஹெவி க்ரூட் ஆயில் சுத்திகரிப்பு செய்யக்கூடிய திறன் கொண்டவை. இதற்கு அடுத்தபடியாக இந்தியாவில் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸிடம்தான் இத்தகைய வசதிகள் உள்ளன. பொதுவாக உலக அளவில் ஹெவி க்ரூட் ஆயில் வாங்குவோர் எண்ணிக்கை குறைவு. இத்தகைய சூழ்நிலையில் அமெரிக்கா வெனிசுலா கச்சா எண்ணெய் வளங்களை கைப்பற்றியிருக்கும் வேளையில் அதன் உற்பத்தியை அதிகரித்து விற்பனை செய்வதுதான் அமெரிக்க அரசின் முதல் கட்ட பணியே. இப்படி புதிய பையரை தேடும் அமெரிக்கா கச்சா எண்ணெய் விலையை தள்ளுபடியில் கொடுக்க கூட ரெடியாகத்தான் இருக்கும். இதனால் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு இந்த எண்ணெய் பிராண்ட் எண்ணெயை விட ஒரு பேரலுக்கு $5 முதல் $8 வரை தள்ளுபடியில் கிடைக்கும். ரிலையன்ஸ் நிறுவனத்தின் ஜாம்நகர் சுத்திகரிப்பு வளாகம் இத்தகைய கச்சா எண்ணெயை திறம்பட கையாளும் தொழில்நுட்பத்தை கொண்டுள்ளதால் வெனிசுலா எண்ணெய் அம்பானிக்கு சாதகமாகத்தான் அமையும். 2012ஆம் ஆண்டே ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வெனிசுலாவின் PDVSA நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்து ரிலையன்ஸின் தினசரி தேவையில் சுமார் 20% பெற்று வந்தது. ஆனால் 2019இல் அமெரிக்க தடைகள் கடுமையானதால் அந்த ஒப்பந்தம் நிறுத்தப்பட்டுவிட்டது. இப்போது அமெரிக்க அரசு வெனிசுலா எண்ணெயை ரிலையன்ஸுக்கு கொடுக்கும் என்று ஒரு தகவலே வெளியாகியிருக்கிறது. இதனால் ரிலையன்ஸ் நிறுவனத்தின் சுத்திகரிப்பு லாபம் அதிகரிக்கும், பணப்புழக்கம் வலுப்பெறும். இது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட் தான்.
அடுத்ததாக ONGC நிறுவனத்தை எடுத்துக்கொண்டால் வெனிசுலாவின் சான் கிறிஸ்டோபல் எண்ணெய் வயல் உற்பத்தியிலிருந்து வரக்கூடிய டிவிடெண்ட் தொகை நீண்ட காலமாக வராமல் உள்ளது. இந்த நிலுவைத் தொகை மட்டும் சுமார் $500 மில்லியன் மேல் இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் ஓரினோகோ பெல்ட்டிலுள்ள காராபோபோ சொத்தின் 11% பங்குகளை ONGC வைத்துள்ளது. பொருளாதார தடைகள், வர்த்தக தடைகள் காரணமாக இந்த பணத்தை ONGC மீட்டெடுக்க முடியாமல் இருந்த நிலையில் அதற்கும் விடிவு காலம் பிறக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்க அரசு தலைமையிலான மறுசீரமைப்பு அங்கு ஏற்பட்டால் ONGC நிறுவனம் அந்த தொகையை மீட்டெடுக்க முடியும் என நம்பப்படுகிறது. Subscribe to One India and never miss an update. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.